அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடலாமா, போடுவோமா நாங்க? உடனே அங்க இருந்து எதிர்முனையிலிருந்து அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாஸ்டரா ஒரு ஃபாதரா இருந்துட்டு இப்படி பேசலாமா? இயேசுவா இருந்துட்டு இப்படி பேசலாமா? நீங்க என்ன பட்சபாதம் பாக்குறீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லல, கேள்வி எல்லாம் கேட்கல. ஆண்டவரே ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் தின்னு முடிச்சு அந்த மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையினால இந்த நாய்க்குட்டின்னு சொன்ன என்னுடைய பசி ஆறும் இல்ல. அவ்வளவுதான். அடுத்த வார்த்தை ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு தருணம் பார்த்ததே. பிரதர் சிஸ்டர், சீக்ரெட் வேற ஒண்ணுமே இல்ல சிஸ்டர். பிரதர், சீக்ரெட் எதுவுமே இல்ல. மலை போல பிரச்சனை இருக்கும்போது நீங்க முன்னாடி ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு வரீங்க, பேசி பேசி உங்களால ஜெயிக்கவே முடியல. பேச்ச கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு அரை வீட்டுக்குள்ள வந்து தாழ்த்தி இந்த ஏராளமான பிரச்சனைக்கு முன்பாக நிற்கிறதற்கு எனக்கு பலன் இல்ல, போகும் வழி இன்னதென்று எனக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என் கண்கள் உங்களை மட்டும் நோக்கி இருக்கிறது அப்படின்னு நீங்க உங்களை தாழ்த்துவீர்களே ஆனால் நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை விட்டு கண்டிப்பா போகவே மாட்டார்.